இந்த ஒரு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு லேடி பாத்தீங்கன்னா சாரி வாங்க வந்திருக்காங்க. அந்த நபர் திரும்புற நேரத்துல பாத்தீங்கன்னா வேற ஒரு பில் எடுத்து அந்த சாரியில அடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த நபர்ட்ட பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சாரியா ஓகே தான், இது எவ்வளவு ரேட்னு சொல்லுங்க, நான் பே பண்ணிட்டு வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த நபர் பாத்தீங்கன்னா அந்த சாரியை பாக்குறாரு. அதுல பாத்தீங்கன்னா 718 போட்டிருக்கு. ஆனா அந்த சாரியோட ஒரிஜினல் ரேட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ரூபாய் கிட்ட வரும். இந்த நபருக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி இவ்வளவு கம்மி ரேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த ஒரு லேடி பாத்தீங்கன்னா தொந்தரவு பண்ணி கேட்டுட்டே இருக்கும். எடுத்து கொடுத்து பில் கவுண்டருக்கு அனுப்பிடுறாரு. அந்த பில் கவுண்டர்ல இருக்கவருமே பாத்தீங்கன்னா சொல்றாரு, மேம் இது ஒரு ரேட் இது இல்ல மேம், இது 2000 ரூபாய் கிட்ட வரும் இந்த சாரியை, ஆக்சுவலி ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு, இருங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த லேடி பாத்தீங்கன்னா அவருமே டார்ச்சர் பண்ணி அந்த பில்லை பாத்தீங்கன்னா போட வச்சிடறாங்க. எனக்கு அதுல இருக்க ரேட்ல தான் எனக்கு புடவை வேணும், நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்தினீங்கன்னா நான் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிடுவேன், உங்க கடையை பத்தி தப்பு தப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு வேற லெவல் ட்விஸ்டே இருக்கு. அடுத்த நச்சுன்றத பாக்குறதுக்கு முன்னாடி அடுத்த அரசியலுக்கு தளபதி விஜய் வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு டிவிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க எந்த கட்சின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அந்த ரேட்டுக்கு புடவை கொடுங்க, இல்லனா நான் உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ போயிட்டு எங்க வேணா கம்ப்ளைண்ட் பண்ணு, போலீஸ் வந்தா நீ தான் மாட்ட போற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சிசிடிவி கேமரா எடுத்து காமிக்கிறாரு. இந்த லேடி டேக மாத்தினது எல்லாமே இந்த சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. வசமா மாட்டிக்கிறாங்க.